ஹீரோ கல்யாணம் பண்ணி போற பொண்ணு வீட்ல இருக்கும்போது ருக்ஷனா முத்தம் கொடுத்ததுக்காக வராங்க. இத பார்த்ததுமே அந்த பொண்ணு கோச்சிக்கிட்டு அங்க இருந்து வெளியே போயிடுறாங்க. நீ வந்ததுல இருந்து என் வாழ்க்கையில பிரச்சனை தான் வந்து தயவு செஞ்சு நீ மறுபடியும் காட்டுக்கே போயிடுன்றான். என்னாலாம் போக முடியாதுன்னு சொல்லிட்டு இவன் கழுத்து பிடிச்சு தூக்கிடுறாங்க. இந்த பொண்ணு சாதாரண பொண்ணு கிடையாது, இவளுக்குள்ள இவ்வளவு பவர் இருக்குதான்னு சொல்லி இவனும் பயப்பட ஆரம்பிக்கிறான். இவன் கூட சண்டை போட்ட ஒருத்தன் கொடூரமான முறையில இறந்து போயிருக்கிறதா நியூஸ்லயும் போடுறாங்க. இதை பார்த்ததுமே இவன் பயங்கரமா ஷாக் ஆகுறான். இவன் ஆபீஸுக்கு போயிட்டு சாத்தானுங்களை பத்தி சர்ச் பண்ணி பாக்குறான். அங்கதான் இவனுக்கு ஒரு மோசமான விஷயமே தெரிய வருது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ராஜஸ்தான்ல நிறைய பொண்ணுங்க காணாம போயிருக்காங்க. அந்த பொண்ணுங்க எல்லாருமே ஒரு கேங் தான் சேர்த்து கடத்துறானுங்க. சாத்தானோட கூட்டத்தை பெருக்கிறதுக்காக அந்த பொண்ணுங்களுக்கு ஒரு பூஜையும் பண்றானுங்க. கண்ணுக்கு தெரியாத சாத்தா அங்க இருந்த எல்லா பொண்ணுங்களோட வயிற்றிலுமே கருவை விதைக்கிறான். அந்த பொண்ணுங்களும் ஒரே மாசத்திலே அந்த குழந்தையை பெத்தெடுக்கிறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்ச ஒரு ப்ரொஃபஸரும் அவங்களுக்கு பிறந்த குழந்தைகள் எல்லாமே சாவச்சின்னு வராரு. அந்த கேங்ல இருந்து ஒரு லேடியும் தப்பிக்கிறாங்க. அவங்க ஒரு குழந்தையும் பெத்தெடுக்கிறாங்க. காட்டுக்குள்ளேயே வச்சு அந்த குழந்தையை வளர்த்திருப்பாங்க. அவங்க தான் இந்த ருக்ஷனா. இந்த விஷயத்தெல்லாம் ஹீரோ பார்த்ததும் பயங்கரமா பயந்து போயிடுறாரு. ருக்ஷனாவோட காலையும் சங்கிலியால கட்டுறாரு. இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு நாள் சம்பவம் நடந்திருக்கும். அதனால அந்த பொண்ணு கர்ப்பமா இருக்கிறதா சொல்றாங்க. அந்த சமயத்துல ப்ரொஃபஸரும் அவங்க ஆளுங்களும் ருக்ஷனாவை கொல்றதுக்காக வராங்க. என்ன விட்டு போயிடாதான்னு சொல்லி இந்த பொண்ணு கேக்குறா. இந்த பொண்ணு ஒரு சைத்தான் குழந்தைன்ற விஷயம் இவருக்கு தெரிஞ்சதுனால இவரும் பயந்து அங்கிருந்து போயிடுறாரு. ஹீரோ அவங்க அப்பா அம்மா தங்கி இருக்கிற வீட்டுக்கே வந்துட்டு ருக்ஷனாவை விட்டு வந்ததுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாரு. அப்படியே ஒரு 3 வாரம் ஆகுது. இவர் அந்த ரூமை விட்டு வெளில போகவே இல்ல. இவரை பாக்கிறதுக்காக இவர் கல்யாணம் பண்ணி போற பொண்ணு வராங்க. இந்த பொண்ணு கிட்ட ருக்ஷனா பத்தின எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாரு. ருக்ஷனா கர்ப்பமா இருக்கிற விஷயம் தெரிஞ்சும் அவ சாகட்டுன்னு சொல்லிட்டு அங்கேயே விட்டு வந்திருப்பாரு. இப்ப அவரால் குற்ற உணர்ச்சி தாங்க முடியாம அவளை போய் காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கும் போறாரு. ருக்ஷனா அந்த வீட்ல இருந்த எல்லாரையுமே கொண்டு ப்ரொஃபசர் வீட்டுக்கும் போயிட்டு அவரையும் கொண்டுறா. ஹீரோ கல்யாணம் பண்ணி போற பொண்ணை கொல்றதுக்காக வருவா. அந்த இடத்துல அவ தடிக்கு விழுந்து அவ வயித்துல அடிபட்டுரும். இந்த பொண்ணு டாக்டரா இருப்பாங்க. அவ பிரசவ வலியால துடிக்கிறத பார்த்ததும் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணி ஒரு குழந்தையை பெத்தெடுக்க வைக்கிறாங்க. ருக்ஷனா சைத்தானோட பொண்ணு. இதனால அவ கர்ப்பமானதுனால ஒரே மாசத்துலயே அந்த குழந்தையை பெத்தெடுத்திருப்பா. குழந்தையை வீட்லயே விட்டு ருக்ஷனாவும் காணாம போயிடுறா. அவ எங்க போயிருப்பான்ற விஷயம் ஹீரோக்கு தெரியும். அதனால அவளை தேடிக்கிட்டு காட்டுக்கும் போறாரு. என்ன மன்னிச்சிருமா, உன்னை பார்த்து நான் அப்ப பயந்துட்டேன், அதனால தான் நான் உன்னை விட்டு போனேன்னு சொல்லி இவரும் மன்னிப்பு கேட்கிறாரு. நீ என்ன பார்த்து பயந்துருக்கலாம், ஆனா தயவு செஞ்சு உன் குழந்தையை பார்த்து பயப்படாத, அவன் என்ன மாதிரி கிடையாது, உன்ன மாதிரின்னு சொல்றாங்க. முழுசா இந்த பொண்ணு சைத்தானாவே மாறிட்டாங்க. இவனை கட்டி பிடிச்ச மாதிரி அந்த பொண்ணு இறந்து போயிடுறாங்க. அப்படி இந்த படத்தையும் முடிக்கிறாங்க.